வெல்கம் டு சசிஸ் சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடப்பா. இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி, பூரி எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப சூட் ஆகும். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், மெல்லிசாக வெட்டிக்கிறது. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளியும், இது பெரிய தக்காளி, ஒரு தக்காளியே போருமா இருந்தது, தக்காளி பார்த்து எடுத்துக்கோங்க. எண்ணெய், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய், அப்புறம் கல்பாசி, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி. மெயினான ஆள் இதில் பாசிப்பயிர் தான். பாசிப்பயிர் போட்டு தான் அதை பண்ண போகிறோம். பாசிப்பயிரை கழுகிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சிலவங்களாம் பாசிப்பயிரை ஊற வச்சு அதை வேக வச்சு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி தான் நம்மளால் பண்ண முடியும். அது நம்மளுக்கு இந்த தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே நின்றுச்சுன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நல்லா அதெல்லாம் உடையிற மாதிரி பண்ணிடுவேன். ஸோ குக்கர்லேயே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருவேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மசாலா எல்லாம் தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாவை போட்டு இறக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. எப்போவுமே நான் பெரிய வெங்காயம் போடும்போதே என்ன சொல்லியிருக்கேன், உப்பை போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும்ன்றேன். ஸோ நம்ம குழம்பு தேவையான அளவு உப்பை இதில் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை. தக்காளி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம கழுகி வச்சிருக்கிற பருப்பை போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பும் வேகணும், எல்லாம் வேகணும்ல. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான் இதோட இது. இனிமேல் இதை குக்கரில் மூடி போட்டு நல்லா பருப்பு வேகிற வரைக்கும் ஒரு எவ்வளோ சவுண்டு உங்கள் குக்கர் பிரகாரம் வச்சு பருப்பை வேக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போகிறோம். அவ்வளோதான். நான் அது ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ இந்த குக்கர் இந்த சவுண்டு அது ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுக்கணும். காலையில் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிறவங்க இப்படிலாம் என்ன பண்ண, இந்த கத்தியை வச்சு இப்படி நம்புவாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி நம்புவாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. கொண்டு போய் குக்கரை பைப்புக்கு அடியில் நல்லா தண்ணி திறந்து விடுங்க. இப்படியே இதோட மூடினதோட நல்லா குக்கர் அமர்ந்துடும். அதுக்கப்புறமா திறந்திங்கன்னா, நான் அப்படி தான் இப்போ பண்ணியிருக்கேன் பாருங்கள். திறந்துட்டிங்கன்னா ஈஸியாக இதெல்லாம் போயிடும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இது கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி இப்படி விடணும். தக்காளி எல்லாம் உடையிறதுக்கு. இப்போ கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட, பூரி கூட, இட்லி கூட, தோசை கூட எல்லாத்தோடையும் சூட் ஆகும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு
பண்ணி பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.